வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதமும் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. ரிஷபராசி, ரிஷப லக்னம் எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குங்க டைம். ஏன்னா உங்களில் தான் சூரியன் புதன் 2 பேருமே இருக்காங்க. அப்படின்னா தெளிவு இருக்கும். ரிஷபத்துக்கு என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. ரிஷபத்துக்கு சனி பயிற்சி இல்லை, ராகுக்கு எது பயிற்சி இல்லை, தெளிவாக இருக்குது. என்னென்னா சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாம் டிலே ஆகும், எல்லாம் கிடைக்கும், டிலேவாக கிடைக்கும், அவ்வளோதான் விஷயம். இப்போ சூரியன் புதன் உங்களதில் வர்றதுனால இந்த 15ஆம் தேதிலாம் உங்களுக்கு வந்துடுறதுனால கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். என்ன பண்ணணும், என்ன வேணுன்ற கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? எது இதிலலாம் கிளாரிட்டி மெயினாக எதில் கிடைக்கும், நீங்கள் எது முயற்சி செய்கிறீங்களோ கிளாரிட்டியாக முயற்சி செய்வீங்க. அதாவது இப்போ வேலைக்கோ, திருமணத்துக்கோ, பிஸ்னஸ்க்கோ, எந்த ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கனாலும் ஸ்கெட்சு போட்டு கரெக்டாக பண்ணுவீங்க. அந்த கிளாரிட்டி இருக்கும் ஒன்று. இன்னொன்று, பணம் நல்லா கையில் நிற்கும். அதை அறிவாக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். பணம் நல்லாவே கையில் வரும். சரிங்களா? எது இதிலலாம் யூஸ் பண்ணலாம், யாராவது இப்போ பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணி பாருங்க. பிஸ்னஸ் நல்லா தொடங்க, ப்ராஃபிட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? எவ்வளவு வருது, யார் தரணும், எவ்வளவு தரணும். அதை இப்போ இதில் நிறைய பேர் பேங்கிங் செக்டரில் இருப்பீங்க, நிறைய பேர் ஃபேஷன், மீடியா, கார்மெண்ட்ஸ் இதிலலாம் இருப்பீங்க. இப்போ இந்த ஸ்கூலுங்களெல்லாம் நிறைய பேர் இந்த துணி ஆர்டர் எடுப்பாங்க. பேங்கிங் செக்டரில் நிறைய பேர் இந்த வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் நிறைய பேர் வேலை செய்வாங்க. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த ப்ராஃபிட் விஷயத்தில் முன்னாடியே கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கி வைக்கிறது, கிரெடிட் வாங்கி வைக்கிறது, இல்லை நீங்கள் பத்திரம் சைன் பண்ணி வச்சுக்கிறதுலாம் பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸில் ஜெயிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. அடுத்து, தொழில் வேலை செய்கிற இடத்துல தான் நம்ம ஏற்கனவே பொறுமையானவங்க தான், இன்னும் பொறுமையாக இருக்க நீங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் வருவாங்க. வேலையில் சரியான முன்னேற்றம் வரும். உங்களுக்கு போன வருஷமே எனக்கு தெரிஞ்ச நிறைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு புதிய வேலை கிடச்சிது, இருக்கிற வேலையில் ப்ரொமோஷன் கிடச்சிது, மினிமம் ஒரு நல்ல சேலரி ஹைக்காவது கிடச்சிது நிறைய பேருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவும் ட்ரை பண்ணுங்கள். இப்போவும் டைம் நல்லா தான் இருக்குது, தாராளமாக பண்ணலாம். அதுவும் நீங்கள் எது பண்ணுறதுன்னு இந்த ஜூனுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா, அதுவும் இந்த மாதமே. ஏன்னா இப்போ இந்த மாதம் ப்ரொமோஷன், அப்ரைசல் தர்றதுல இந்த மாதத்தில் மோஸ்ட்லி முடிவு எடுத்து முடிச்சிடுவாங்க. நிறைய இடத்துல அனௌன்ஸே பண்ணிவிடுவாங்க. ப்ரைவேட்டுங்களில் இந்த மாதத்தில் அனௌன்ஸே பண்ணிவிடுவாங்க. ஸோ பேசி தான் நம்ம வாங்கணும். இல்லை ரிஷப ராசிக்காரங்க நம்ம ஏற்கனவே பொறுமையானவங்க, இவர் எதுவும் கண்டுக்க மாட்டாருன்னு விட்டுருவாங்க நம்மளை. அதனால் போயிட்டு பேசி டக்குன்னு ப்ரொமோஷனும் நல்ல சேலரி ஹைக்கும் வாங்குங்க. அப்படி எதுவும் தரல உங்கள் டீம்லனா வேறு பக்கத்துலேயே நல்ல டீமாக என்ன இருக்கோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் வாங்கிக்கோங்க. இல்லை புது வேலைக்கு ஜம்ப் அடிக்கணும்னாலும் நல்ல டைம் தான் இது. என்னென்னா
உலக லெவலில் நிறைய மாறுதல்கள் நம்ம வந்து இந்த நியூ இயர் பயிற்சியை நம்ம சொல்லியிருந்தோம். உலக லெவலில் நிறைய மாறுதல்கள் வரப்போகுது. அதனால் சேர்கிற கம்பெனி எந்த நாட்டு கம்பெனி, அந்த கம்பெனியோட சூழ்நிலை எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனி பேருங்க நம்ம சொல்லக்கூடாது வீடியோவில். பெரிய பெரிய கம்பெனியில் ஆயிரக்கணக்கில் ஆள் தூக்கிட்டு இருக்காங்க. அதனால் நல்ல சம்பளம் பெரிய கம்பெனி நினச்சி ஓடுறாதீங்க. அது சேஃபாக இருக்கா, இங்கே போனால் ரொம்ப வருஷம் வேலை செய்ய முடியுமான்றதை செக் பண்ணிட்டு போனீங்கன்னா வேலையில் வந்து முன்னேற்றம் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. ஓகே, ஸோ வேலை பார்த்தாச்சு, பிஸ்னஸ் பார்த்தாச்சு. நீங்கள் வந்து கல்யாணத்துக்கும் டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இப்போ அடுத்து வர காலம்லாம் அதான் நம்மளுடைய நியூ இயர் இந்த தமிழ் வருட பருப்போட வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் ரிஷபத்துக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம். நீங்கள் இப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். அதான் வைகாசி விசாகம்லாம் வருது. மேரேஜ் ஸ்டெப் எடுத்துக்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைம். தாராளமாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அதுவும் இப்போ சித்திரை திருவிழா மே 1 வந்து நம்ம கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருள்றதுன்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு விரதம் இருந்தீங்கன்னா கல்யாணம் கை கொடுத்தா அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபமும் நம்ம முன்னாடி சொல்கிறது தான். சுக்கிரன் வீடு. அழகாக பேசுவாங்க, அழகாக இருப்பாங்க, நல்லா சிரிப்பாங்க. சிரித்தாங்கன்னா முத்தாக பல்லு தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும் முகம். இவங்களும் லவ் பண்ணுவாங்க, இவங்களையும் நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லவ்லாம் இருந்தாலும் பேசி டக்குன்னு கல்யாணம் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைம். தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இது ஒன்று. இது இந்த லவ், கல்யாணம், மகப்பேறு, இதுக்கெல்லாம் இந்த பொருள் உதவி, பண உதவி, மக்களுடைய உதவி, யார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஹெல்ப், இது எல்லாமே கைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உங்களுடைய பெரியவங்களே ஆண்கள் நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, இப்போ ஆஃபீஸ் அந்த மேனேஜர்ஸ், டிஎல், சீனியர் அண்ணாங்க, இவங்களாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. கேளுங்க. சில விஷயம் வந்து தானாக நடக்காது, நம்ம கேட்டால் தான் நடக்கும். கேளுங்க. அந்த வாய்ப்புகள் கிடைக்க அதிகமான வழிகள் இப்போ இருக்குது. சூப்பர் சார். வேறு எதில் சார் நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னா, பணம் போடுற விஷயம். அதாவது பணம் நல்லா கையில் வரும், ஆனால் எதில் போடுறோன்றது முக்கியம். நீங்கள் சில பேர் இது சுக்கிரன் வீடு இருந்தாலும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளோ பிடிக்கும். நான் நேற்று நைட்டு 10:30 மணிக்கெலாம் நடந்துகிட்ருக்க ஒரு இது. அவங்க வந்து சேட்டு மார்வாடி, ரிஷப லக்னம், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறாங்க. லட்சம் இல்லை, கோடிகளில் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ பெரிய ப்ரொஃபைல் அவங்க ட்ரேடிங். ஆனால் பயங்கரமான லாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் தான் சொல்லி, எனக்கு ட்ரேடிங் தான் சார் ரொம்ப பிடிக்கும், நான் ட்ரேடிங் தான் பண்ணுவேன்ட்டு. ரிஷப லக்னம் இப்போ ட்ரேடிங்க்கெலாம் நேரம் சரியில்லை. பண்ணிங்கன்னா ஒன்றும் லாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நிறுத்துங்கன்னு நைட்டு நிறுத்த வச்சுது அவங்களுக்கு. சரிங்களா? அதனால் ஒரு காசு போடணுன்னா இது வந்து பெண் வீடு, நிலத்தத்துவமான வீடு. நிலம் வாங்குறதுலாம் ரொம்ப ஆசை இருக்கும். நிலம் வாங்குறது, நகை வாங்குறது, அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக போங்க. ஸ்டாக் மார்க்கெட் இருந்தால் ஸ்டாண்டர்டான கம்பெனி, ப்ளூ சிப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட், இஎல்எஸ்எஸ், இதெல்லாம் வந்து பொறுமையாக தான் ஏறும், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் விழாது. ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக போயிட்டிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபா போட்டு வெளியே வரும்போது 10,000 ரூபாவோடு தான் வருவேன் அப்படின்னு போய் உக்காந்திங்கன்னா கம்பெனி பொறுப்பு இருக்காது. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் ட்ரேடிங் பண்ணாதீங்க, ஸ்டாண்டர்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதை ஒழுங்காக பண்ணிங்கனாவே உங்கள் மனசு உடல் ரெண்டுமே சீராகும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். எனக்கு இப்போ சொன்ன கிளைண்ட்லாம் அவரும் மன உளைச்சலில் போய் வீட்டில் இருக்கவங்களையும் டென்ஷன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதம் பொதுவாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு தெய்வத்தை எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னா, உங்களுக்கு எப்பவுமே லக்ஷ்மி தாயார் தான். லக்ஷ்மி தாயார் வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் எங்கே பெருமாள் கோயில் இருக்கோ போயிட்டு லக்ஷ்மி தாயார் வழிபாடு பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வைகாசி விசாகம்ன்றதுனால முருகர் வள்ளி தெய்வானையோடு சேர்த்து வழிபடுங்க, ரொம்ப நல்லது. கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருள்றது, அவரை விட அழகு யார் இருக்கா? அவர் தான் அழகே. சரிங்களா? அவரை போய் வழிபடுங்க. லக்ஷ்மி தாயார் அந்த கோவில் எல்லாரும் மதுரைக்கு ஓடுறது கஷ்டம், அது இந்த திருவிழா நேரத்தில் ரொம்ப கஷ்டம். உங்கள் பக்கத்தில் எங்கெங்கே பெருமாள் கோவில் இருக்கோ அங்கே போய்ட்டு வழிபடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும்,
பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மே 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ள பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் போகாமல், இந்த ஒளி தத்துவம் உங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில் உங்களுடைய ஜாதகமாக கோச்சார அமைப்பாகவும் தசாபுக்திகளாகவும் எப்படி உருவெடுக்க போகிறது, எது மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது, எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் வரப்போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்காக காத்திருக்குதுங்கிறது மே 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்துலையே நீடித்திருக்கிறார். சனி 11ஆம் இடத்துல அருமையாக நீடித்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும். எந்த ஒரு மாற்றமும் மே மாதம் நடக்கப் போகிறதில்லை, எந்த ஒரு பயிற்சியும் நடக்க போகிறதில்லை. ஆண்டு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் முதல் வாரத்தில் தான் குரு பயிற்சி ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். மே மாதத்தில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை, பயிற்சிகள் கிடையாது. அதே சமயத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிபதி சுக்கிரன், அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ராசிக்குள்ளேயே இருப்பது மிகவும் அருமை. மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது சுக்கிரன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். மாதத்தின் 3வது வாரம் 4வது வாரம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மே மந்த் தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு மாறுகிறார். ஸோ ராசி அதிபதியோட சஞ்சாரம் அருமையாக இருப்பது ஒரு அருமையான விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் சூரியன் புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார் முதல் 2 வாரம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வருவதும் அருமை. ஸோ அதே மாதிரி செவ்வாய் 11ஆம் இடத்துலேருந்து 2வது வாரம் 3வது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் 11ஆம் இடத்துக்கு வருகிறார், 12ஆம் இடத்துக்கு வரார். இது எல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, நல்லாவே வேலை, தொழில், பணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் குதூகலம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா சுவாரஸ்யங்கள் இருக்கும். குரு வேறு 2ஆம் இடத்துலேருந்து நல்லாவே நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போன 6 மாதமாக இருந்ததோட மே மாதங்கள் சில விஷயங்கள், காதல் விஷயங்கள், குடும்பத்தில் மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, எதிர்பாலினத்தின் மேலே கொஞ்சம் அன்பு பாராட்டுற மாதிரி, கொஞ்சம் புரிதல் அதிகமாகிற மாதிரி, சில விஷயங்கள் நல்லது நடக்கிற மாதிரி, ரிலேஷன்ஷிப் கெயின் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சுக்கிரன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் ராசிக்குள்ளேயே ஆட்சி பலத்தோடு இருப்பது மிகவும் அருமை.
அதே சமயத்தில் சூரியனும் புதனும் ராஜயோகாதிபதியாகிய புதனும் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் வந்து ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பல விஷயங்கள் நம்ம நாளாக காத்துட்டு இருக்கிற சில விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்துருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மே 2026 வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பொற்காலம்தான். ஏன்னா ராசி அதிபதி வந்து சனி பார்வை பெறாமல், ஆனால் என்ன இதில் 3ஆம் பார்வை சனி பார்வை பெறுகிறது, செவ்வாய் வேற சனியோட சேர்ந்துருக்கு இதில். அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு சுமாராகவும், செகண்ட் ஹாஃப் வந்து இன்னுமே நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா சில ரிலேஷன்ஷிப் விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பங்குதாரர்கள் விஷயங்கள், குடும்பம் அமைதி, அதுலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தீரும். ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் செகண்ட் வீக்லேருந்து தேர்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்ல பேச்சப் ஆகிறது, இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் விலகிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. சில விஷயத்தை, சில வாகனத்தை, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, கார்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மேனுவல் வண்டி வச்சுருக்கீங்கன்னா அதை கொடுத்து ஆட்டோமேட்டிக் வாங்குறது, பழைய வீட்டில் சில விஷயங்கள்லாம் மாற்றுறது, பழைய சோஃபா கொடுத்து மாற்றுறது, ஒரு புதுசாக மாடர்னான சில ஃபெசிலிட்டி வாங்குறது, கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி சில லோன் எடுத்து வாங்கிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கொடுக்கக்கூடிய, வசதிப்படுத்திக்கக்கூடிய, சொகுசை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய, அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மே மாதம் 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு வருது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு டக்குன்னு திருமணம் நடக்கிறது, காதல் விஷயத்தில் ஒரு நல்ல டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கைகூடுறது, அதே சமயத்தில் தொழிலில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டுருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்களாக இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம், மாதத்தின் முதல் 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சனியோடு சேர்ந்துருக்கிறனால கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பு, மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிங்களை மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வந்து அப்புறம் விலகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் 2026 நல்ல ஒரு அமைப்பாக வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வருமானம், வர வேண்டிய பணம் வந்து 3rd 4th தான் வருது. இதுதான் வந்து ஒரு ரிஷபராசிக்கு பொதுவான பலன்கள் மே 2026 சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில். இது இன்னுமே துல்லியமாக நீங்கள் பார்க்கணும், என்ன மாதிரி தசாபுக்திகள் நடக்குது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சு நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் போட்டு, நீங்கள் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போயிட்டுருக்காங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம்ம பேசின பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்களை எடுக்கலாம். இன்னுமே அதை வந்து நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்தை வந்து நமக்கு பிராப்தமாக இருக்குது, எந்த நேரத்தில் நமக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு, எதை எப்போது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டேமானால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையும் செயல்பாடுகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து வடிவமைத்து கொண்டு அது பிரகாரம் நம்ம வாழும் பொழுது தேவையற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், தேவையற்ற ரெஸ்ட்லெஸ்னஸ், தேவையற்ற அதிருப்திகள், விரக்திகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து எது எப்போ நடக்குமோ அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டான இதில் செஞ்சு எதையுமே நாம் அதிகமாகப்படுத்தி தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை செய்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடடா இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கரெக்டான பாத்துக்கு வரும்பொழுது நமக்கு பணமும் போச்சு, டைமும் போச்சு. நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. நல்ல ஒரு ஆயுசு இருந்தால் ஒரு 75-80 வருஷம் வாழும் பொழுது அது நம்ம வேலை தொழிலுங்கிறது ஒரு 30-40 வருஷம்தான் நம்ம வந்து உருப்படியாக பண்ண போகிறோம். அதில் வந்து நிறைய தவறுகளும் பிரச்சனைகளும் தேவையற்ற விஷயங்களும் நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய முயற்சியை, நம்மளுடைய வளர்ச்சியை நாமளே தடுத்து நம்மளுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக போய்விடும். அதற்காக நம்ம இந்திய வேத ஜோதிடம் ஆகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு பொது பலனையும் துல்லியமான பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது என்ன விஷயங்கள் எப்போ நடக்கும், எது டிலே ஆகும், எது வந்து நடக்கும், வேலையா தொழிலா
அது வெளிநாடா, உள்நாடா, அரசு உத்தியோகமா, ப்ரைவேட் செக்டாரா, எது நமக்கு செட் ஆகும், என்ன டொமைன் நமக்கு நல்லா இருக்குது, எந்த கிரகம் வலுவாக இருக்குது, எப்போ வந்து நமக்கு கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பெறும், எது மாதிரி விஷயத்தில் எப்போ பண்ணலாம், நமக்கு லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, இது மாதிரி பிராப்தங்கள் நம்மளை காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது துல்லியமாக எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம சயின்டிஃபிக் பேசிக் அஸ்ட்ராலஜி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம். மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் வந்து இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டுமல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் வந்து நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்வது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு வந்து கர்மா வந்து தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் வந்து அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம், இந்த மே மாதம் அப்படிங்கிறது
ரொம்ப 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 மகிழ்ச்சியான காலகட்டம். சந்தோஷமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். சுப விரை செலவுகள் நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம், அதாவது நல்ல காரியம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள், எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு குழந்தை வந்து பெரிய மனுஷி ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த திடீர்னு நகை வாங்கிறது, ஒரு ஆபரணங்கள் வாங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நீங்கள் கொடுத்து வச்சுருந்த பணம், வரவே வராதுன்னு நினச்சிருந்த பணம், திடீர்னு அவங்களே கூப்பிட்டு நான் பணத்தை கொடுத்துறேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகள், அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் ரிஷபராசிக்கு நிச்சயமான வகையில் இருக்குது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை. என்னென்ன விதத்தில் எச்சரிக்கை தேவைன்னா, ஜஸ்ட்டு மார்பு, இருதயம், இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரிஷபராசிக்காரங்க திடீர்னு நெஞ்சு வலிக்குது அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதேமாதிரி ஐடி ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது ஐடி ஜாப் தேடுறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுலேயுமே ஒரு சோம்பல், ஒரு காலதாமதம் இது உங்கள்கிட்ட காணப்படும். இந்த காலகட்டத்தில் திருமணம் முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சி சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் திருமணம் பண்ணுறதுல ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும். பொண்ணு டிக்ளேர் பண்ணிடுவாங்க, இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு. ஆனால் வந்துட்டு கல்யாணத்துக்கு இழுபறியாக இருக்கும். திருமணம் பற்றிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். அதேமாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு, குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்காகங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் ஆடம்பர பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, புதுசாக காரு, என்ன காருன்னு கேட்டிங்கன்னா ஆடம்பரமான கார், வாகனம், வெஹிக்கிள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கடன் இல்லாமலும் கூட அல்லது கடனோடு வாங்கணும்னு நினச்சாலும் கூட கடன்லையும் கிடைக்கும். லோன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். லோன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது லோன் வாங்கி இடம் வாங்கி போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி குடல் வாழ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். உணவு சாப்பிட்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும். காரமான உணவுகள் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி கழுத்து வலி, பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தடுமாறி எதையும் சொல்லிடக்கூடாது. அதாவது வந்து நம்ம சிந்தனையில் ஒன்று இருக்கலாம், அந்த சிந்தனையில் இருக்கிறது பேச்சில் வந்துடக்கூடாது. நீங்கள் எப்போவுமே காமெடியாக பேசக்கூடியவங்க, ஸோ அதனாலேயும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுடலாம். நீங்கள் யதார்த்தமாக பேசிடுவீங்க, அது வந்து கன்வே ஆகி போகும்போது அது தவறாக கன்வே ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய நகைகள், அதாவது கழுத்தில் அணியக்கூடிய நகைகள் வந்து விலை உயர்ந்த நகைகள் வந்து மிஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் இல்லை அதிகமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஜாப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெட்ட பெயர்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த கல்விக்கான அமைப்புகள், அதுக்கான சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய தொழில் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தொழில் வந்துட்டு ஐடி ஜாப்பில் தொழில் தேடினீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கண்டிப்பாக அமையும். ஐடி சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு தான் நீங்கள் போவீங்க. ஸோ அது சார்ந்த தேடல்களும் உங்களுக்கு இருக்கும், அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தேடுங்க. ஆனால் ஜாபில் இப்போதைக்கு என்னவோ தொந்தரவுகள் இருக்கிறது உண்மைதான். மே மாதத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஜாபில் இருக்க தொந்தரவுகள் நீங்கும், புதிய ஜாப் கிடைக்கும், இடமாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடமாற்றத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா திருமணம் இல்லைன்றவங்களுக்கு திருமணம், பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒற்றுமைக்கான வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது இப்போவும் மே மாதத்துலேயும் தலை தூக்கும். நீங்கள் பெரியவங்களா நான் பெரியவங்களா அப்படின்ற வாக்குவாதங்கள் சாதாரணமாக இருக்காது, பெரிய அளவில் வரும். ஸோ அதை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒருத்தர் கோவப்படும்போது ஒருத்தரும், மற்றவங்க கோவப்படும்போது இன்னொருத்தரும் குறைச்சிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ரிஷப ராசிக்கு பேரே வசிய ராசின்னு பேர். ஸோ அந்த வசியத்தை பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப பிரிவினை இல்லாமல் பார்த்துக்கோங்க. நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான
சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.